இன்றைக்கி நம்ம தக்காளி ஊறுகாய் செய்யலாம். 1/2 கிலோ தக்காளி, வெந்தயம் 1 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன், வரமிளகாய், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, 2 பூண்டு தட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஊறுகாய்க்கு தேவையான கடுகும் வெந்தயத்தையும் வறுத்துக்கணும். கொஞ்சம் வெடித்த உடனே இது சும்மா லைட்டாக வெடித்த உடனே எடுத்துக்கணும். இந்த வறுத்ததை நம்ம மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம இந்த தக்காளியை எதுவுமே எண்ணெய் தண்ணி எதுவுமே சேர்க்காம இதை வந்து நல்லா ட்ரையாக புளி போட்டு நம்ம இதை வந்து நல்லா வதக்கிக்கணும். இது 10 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். நல்லா ஒரு 10 நிமிஷம் வதங்கணும். இப்போ லிட்டை போட்டு மூடி வச்சுருவோம். இப்போ நம்ம தக்காளிக்கு தேவையான உப்பு போட்டுருணும். அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். இதில் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்த்துடக்கூடாது, அதுவே தக்காளியே தண்ணி விடும். நமக்கு இந்த அளவுக்கு வதங்கினோன்னா இதை வந்து நம்ம எடுத்து ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிக்கணும். இப்போ நம்ம இதை ஆற வச்சுட்டு இதை வந்து மிக்சியில் அரைக்கணும். இதிலே நம்ம வந்து மிளகாத்தூளையும் சேர்த்துக்கணும். இந்த அளவுக்கு நம்ம வந்து நைஸாக அரைச்சிக்கணும். கடுகு நல்லா பொரியணும். பொரிஞ்சோடனே உளுத்தம்பருப்பு கொஞ்சம் சிவந்த உடனே நம்ம கடுகு போட்டுக்கணும். இதில் நம்ம கருவேப்பிலை போட்டுக்கணும். போட்டுட்டு அந்த பூண்டு நம்ம இடித்து வச்சுருக்க பூண்டை இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கணும். இதெல்லாம் வதங்கினோன்னா நல்லா ஸ்டேஜில் நம்ம இந்த அரைச்ச விழுதை எடுத்து இதில் வந்து போட்டுக்கணும். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இப்போ இதில் நம்ம மஞ்சத்தூள், நம்ம கடுகு வெந்தயம் அரைச்சி வச்சுக்கோம்ல அது இப்போ இதை வந்து நம்ம நல்லா வதக்கி விடணும். ஸ்டேஜில் வந்து எண்ணெய் கொஞ்சம் பத்தலைன்னா ஊற்றிக்கலாம். நம்ம
உப்பு பார்த்துக்கணும். இது உங்களுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கணும். வேணா இதை ஒரு வாரம் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது தோசைக்கு, சப்பாத்திக்கு, சூடான சாதத்தில் கூட நம்ம போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். தக்காளி ஊறுகாய் நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா பேச்சுலர்ஸ் பசங்களுக்கு ஒரு வாரத்துக்கு நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருப்பாருங்க. இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இறக்கிற வேண்டியது. தக்காளி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த டிஷ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.